Hi students, welcome to Design of RCC Structures class. இன்னைக்கான கிளாஸில் யூனிட் 5 டிசைன் ஆஃப் ஆர்சிசி காலம்ஸ் அண்ட் டிசைன் ஆஃப் காலம் ஃபூட்டிங் சாப்டர்ஸ்க்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். யூனிட் 5. கொஸ்டின் நம்பர் 1. What is the minimum number of longitudinal bars in a circular RCC column as per IS 456-2000? இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 40ல இருக்குது. பேஜ் நம்பர் 40ல பாயிண்ட் சி, மினிமம் நம்பர் ஆஃப் longitudinal bars provided in a column shall be 4 in rectangular columns and 6 in circular columns. இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சி. கொஸ்டின் நம்பர் 2. த மினிமம் diameter of longitudinal bars in an RCC column should be. இதுக்கான ஆன்சரும் சேம் பேஜில் தான் இருக்குது. சேம் பேஜ் நம்பர் 40ல நெக்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் டி பாயிண்டில் the bars shall not be less than 12 mm in diameter. So the answer is B. Question number 3. In an RCC column, the purpose of lateral ties is. The answer is B. Prevent buckling of longitudinal bars. அதாவது longitudinal bars வளையாதவாறு தடுக்கிறதுக்காக வேண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கீப் த longitudinal bars in position. அதனுடைய பொசிஷனில் இருக்கிறதுக்காக வேண்டியும் lateral ties ப்ரொவைட் பண்ணிக்கலாம். Question number 4. A column is classified as long column if its effective length to least lateral dimension ratio is, that is slenderness ratio தான். The answer is B. That is more than 12. நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். அதை ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர்ஸை பார்த்துக்கோங்க. The answer is B. That is slenderness ratio should be more than 12 for long column. Question number 5. The minimum eccentricity for axial load in column design is. இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 31ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 31ல மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி அதுக்கான ஃபார்முலா இன் வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல் காலம் ஷால் பி டிசைன் ஃபார் த மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு the unsupported length of column, that is small l divided by 500 plus least lateral dimension divided by 30, subject to a minimum of 20 mm. So the answer is C. Greater of l divided by 500 plus d divided by 30. L means unsupported length of column, d means least lateral dimension of column, and 20. இந்த ரெண்டு வேல்யூல பிக் வேல்யூ தான் eccentricity வேல்யூவா கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. What is the maximum percentage of steel permitted in an RCC column? இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 39ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 39ல காலம்ஸ் உள்ள ஹெட்டிங்கில் லாஞ்சிடியூனல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் லாஞ்சிடியூனல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷால் பி நாட் லெஸ் தேன் 0.8%, நாட் மோர் தேன் 6% ஆஃப் த கிராஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த காலம். மேக்ஸிமம் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பி, 6%. ஃபார் லேட்ரல் டைஸ் இன் அ காலம் த ஸ்பேசிங் ஷுட் நாட் எக்ஸீட். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 41ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 41ல பிச் அண்ட் டைமீட்டர் ஆஃப் லேட்ரல் டைஸ், பிச் மீன்ஸ் ஸ்பேசிங் தான். பிச்சுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஷால் பி நாட் மோர் தேன் த லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். தட் இஸ் இந்த 3 வேல்யூஸ்லையும் லீஸ்ட் வேல்யூ தான் சூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன்ஸ் LLD. செகண்ட் ஒன் இஸ் 16 times the smallest diameter of longitudinal reinforcement bar. தேர்ட் ஒன் இஸ் 300 mm. ஆப்ஷன்ஸ் ஏல 300 இருக்குது, பில லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் இருக்குது, சில 16 times the diameter of the longitudinal bar இருக்குது. ஸோ த 3 ஆன்சர்ஸும் கரெக்ட் தான். ஸோ த ஆன்சர் இஸ் டி, ஆல் ஆஃப் த அபவ். கொஸ்டின் நம்பர் 8. த மினிமம் ஏரியா ஆஃப் longitudinal reinforcement in a column is. ஆல்ரெடி கோட் புக் பேஜ் நம்பர் 41 ரெஃபர் பண்ணும். மேக்ஸிமம் ஏரியா வந்து 6%, மினிமம் ஏரியா 0.8% ஆஃப் கிராஸ் ஏரியா. மினிமம் மீன்ஸ் 0.8%, மேக்ஸிமம் மீன்ஸ் 6%. ஸ்பைரலி reinforced columns are. The answer is A, stronger than tight column. இதுக்கான ஆன்சரை கோட் புக் பேஜ் நம்பர் 56ல நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். கோட் புக் பேஜ் நம்பர் 56ல கம்ப்ரெஷன் மெம்பர் வித் ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், தட் இஸ் ஸ்பைரல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான். த ஸ்ட்ரென்த் ஆஃப் கம்ப்ரெஷன் மெம்பர் வித் ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சாட்டிஸ்ஃபைங் த ரெக்வயர்மெண்ட், இந்த ஃபார்முலாவை தான் ரெஃபர் பண்ணியிருக்கு. ஷால் பி டேக்கன் அஸ் 1.05 times த ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமிலர் மெம்பர்ஸ் வித் லேட்ரல் டைஸ். ஸோ லேட்ரல் டைஸை விட 1.05 times ஜாஸ்தியாக தான் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ் வித் ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இருக்குது. So stronger than tight columns. Answer A. Question number 10. A column subjected to axial load and uniaxial bending is called as. The answer is B, uniaxially eccentrically loaded column. Bending இருக்கிறதுனால loading வந்து eccentrically loaded column ஆயிருது. Question number 11. A column is defined as a compression member with the effective length not less than. The answer is B, 3 times least lateral dimension. இந்த கண்டிஷனில் ஒரு மெம்பரை கம்ப்ரெஷன் மெம்பர் தட் இஸ் காலம்னு டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மெம்பருடைய எஃபெக்டிவ் லென்த் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷனை விட 3 times ஜாஸ்தியாக இருந்தால் தான் நம்ம கம்ப்ரெஷன் மெம்பர்னு டிஃபைன் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 12. காலம்ஸ் வித் எஃபெக்டிவ் லென்த் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 12 times the least lateral dimensions are termed as short columns. Question number 13. In limit state design, the axial load carrying capacity of the short column with reinforcement is given by.
The answer is A. இதுவும் கோட் புக் பேஜ் நம்பர் 56ல இருக்கக்கூடிய ஃபார்முலா தான். பேஜ் நம்பர் 56ல ஷார்ட் ஆக்சிலி லோடட் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்க்கான ஸ்ட்ரென்த் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. PU is equal to 0.4 FCKAC plus 0.67 FOAAC. இந்த ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் A. Question number 14. The minimum eccentricity to be considered in column design is, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். The answer is A. L by 500 plus D by 30 or 20 mm, whichever is more. Next question. Minimum number of longitudinal bars in a rectangular column is, இதுவும் கோட் புக்கில் நம்ம ரெஃபர் பண்ணும். The answer is B, 4 numbers. Question number 16. The maximum spacing of transverse ties in column is the least of, the answer is A, least lateral dimension 16 into diameter of main bar and also 300. Question number 17. The load factor for design of columns under dead load plus live load in limit state method is, the answer is C, 1.5. Question number 18. In limit state method, reduction factor for strength of columns due to slenderness is applied when, the answer is B, slenderness ratio greater than 12. That is longer column design. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸில் ஷார்ட் காலம்ஸ் மட்டும்தான் உண்டு. லாங் காலம் டிசைன் பண்ணக்கூடிய அந்த கால்குலேஷனில் தான் ரிடக்ஷன் ஃபேக்டர் நம்ம அப்ளை பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 19. A short column is defined as one whose effective length is, the answer is C, less than or equal to 12 times least lateral dimension. Question number 20. The partial safety factor for concrete in column design is, the answer is B, 1.5. Question number 21. The partial safety factor for steel in column design is, the answer is A, 1.15. இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருக்கிறோம். Question number 22. The minimum number of longitudinal bars in a square short column is, the answer is C, 4. ரெக்டாங்குலர் காலமுக்கு என்ன ஆன்சரோ அதே தான் ஸ்கொயர் காலமுக்கும் வரும். ஸ்கொயர் காலமுக்கும் ரெக்டாங்குலர் காலம் மாதிரியே தான் 4 கார்னர்ஸ் இருக்குது. அந்த கார்னர்ஸில் நம்ம கண்டிப்பாக மெயின் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஸோ மினிமம் நம்பர் இஸ் 4. Question number 23. Short column fail predominantly by, the answer is B, crushing of concrete. Question number 24. Failure of slender columns is generally due to, the answer is A, buckling of column. Question number 25. The main function of lateral ties in RCC column is, the answer is B, to prevent buckling of longitudinal bars and hold them in position. இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். Question number 26. The diameter of lateral ties should not be less than, இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 41ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 41ல லாஸ்ட் பேராகிராஃபில் diameter of lateral tiesக்கான ஆன்சர் இருக்குது. That is, the diameter of the lateral ties shall be not less than 1/4 of the diameter of the largest longitudinal bar and in no case less than 6 mm. So the answer is A, 6 mm or 1/4 of the diameter of the longitudinal bar. Question number 27. The maximum spacing or pitch of lateral ties in column shall not exceed, the question already நம்ம படிச்சிருக்கிறோம். The answer is D, all of the above. That is least lateral dimension of the column or 16 times the diameter of the longitudinal bar or 300 mm, whichever is less. So the answer is D. Question number 28. In a circular column, lateral ties are replaced by, the answer is A, helical reinforcement. சப்போஸ் ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள ஆன்சர் உங்களுடைய கொஸ்டினில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஸ்பைரல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். லேட்ரல் டைஸ் மீன்ஸ் த டிரான்ஸ்வர்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை சிங்கிள் பீசஸாக ப்ரொவைட் பண்ணுறது. த டிரான்ஸ்வர்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஸ்பைரல் ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணுறது தான் ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் A. கொஸ்டின் நம்பர் 29. த மினிமம் பிச் ஆஃப் அ ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷுட் நாட் பி லெஸ் தேன், இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 42ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 42ல ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள ஹெட்டிங் இருக்குது. அதில் தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா, த பிச் ஆஃப் ஹெலிக்கல் டர்ன் ஷால் பி நாட் மோர் தேன் 75 mm, நார் மோர் தேன் 1/6 ஆஃப் த கோர் டயமீட்டர் ஆஃப் த காலம், நார் லெஸ் தேன் 25 mm. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பிச் ஆர் ஸ்பேசிங் ஆஃப் ஹெலிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய மினிமம் வேல்யூ 25 mm, மேக்ஸிமம் வேல்யூ 75 mm. ஸோ த ஆன்சர் இஸ் C, 25 mm. Question number 30. The maximum pitch of a helical reinforcement should not exceed, the answer is C, 75 mm. Question number 31. Helical reinforcement is considered to provide sufficient confinement if the volume of helix is at least dash times the volume of lateral ties. இதுக்கான ஆன்சர் A, 0.785 times. Question number 32. Lateral ties are provided in columns mainly to, answer D, confinement and stability of longitudinal reinforcement. That is longitudinal reinforcement அதனுடைய பொசிஷனில் வைக்கிறதுக்காக வேண்டி lateral ties ப்ரொவைட் பண்ணுறோம். Question number 33. If longitudinal bar diameter is 20 mm, the minimum diameter of lateral ties should be, book page number 41ல நம்ம diameterக்கான ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். That is 6 mm or
1/4 of the diameter of the longitudinal bar. Therefore, கொடுத்திருக்கக்கூடிய longitudinal barக்கான diameter நம்ம 1/4 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் 4 கொண்டு டிவைட் பண்ணால் அதுக்கான ஆன்சர் நமக்கு 5 mm கிடைக்கும். ஆனால் மினிமம் 6 mm ப்ரொவைட் பண்ண வேண்டிய இருக்கிறனால the answer is A 6 mm. Question number 34. The effectiveness of lateral ties increases when they are, the answer is B, placed closer to each other. Question number 35. For an axially loaded RCC column, the minimum eccentricity is the greater of, the answer is C, that is both A and B. A con answer and B con answer ரெண்டுமே கரெக்ட் தான். So answer C. Question number 36. Lateral ties in a column are provided to prevent longitudinal reinforcement from buckling. Question number 37. The minimum diameter of the lateral ties should be not less than 5 mm or not less than 1/4 of the diameter of the largest longitudinal bar. The answer is C, both A and B. Question number 38. A column is considered a short column if its slenderness ratio L by D and L by B are both less than 12. Short column means slenderness ratio less than 12 தான் இருக்கணும். Question number 39. The maximum strain in concrete in axial compression is taken as, இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 56ல இருக்குது. ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் பார்த்தோம். The maximum compressive strain concrete in axial compression is taken as 0.002. So the answer is A, 0.002. Question number 40. The minimum eccentricity for an axially loaded short column is considered to be the greater of, இதுவும் ஆல்ரெடி நம்ம படித்த கொஸ்டின் தான். ஆன்சர் C, both A and B. Question number 41. For the design of an axially loaded short column, the helical reinforcement, the strength of column is increased by what percentage? இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 56ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 56ல the strength of compression members with helical reinforcement satisfying the requirement shall be taken as 1.05 times the strength of similar members with lateral ties. அதாவது strength of compression memberக்கான அந்த ஃபார்முலாவை நம்ம 1.05 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. 1.05 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கான மீனிங் வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணுறது தான். தட் இஸ் 5% மீன்ஸ் 5/100, அதாவது 0.05. 5% இன்க்ரீஸ் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 100% கூடல 5%, தட் இஸ் 0.05 ஆட் பண்ணும்போது 1.05 தான். 100% தான் நம்ம 1 டினோட் பண்ணி ஆட் பண்ணுறோம். தட் இஸ் 1.05. ஸோ த ஆன்சர் இஸ் 5%. ஆன்சர் இஸ் B. Question number 42. A short column of 300 mm into 300 mm with 20 mm diameter longitudinal bars is provided with 8 mm diameter lateral ties. What is the maximum pitch of the ties as per IS 456-2000? இதுக்கான ஆன்சர் 300. நம்முடைய கால்குலேஷனும் நம்ம கீழே கொடுத்துருக்குது. தட் இஸ் கால்குலேஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய காலம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனுடைய ஆல் சைட்ஸும் ஈக்குவல் டைமென்ஷன் தான். தட் இஸ் 300 mm. ஸோ லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷனும் 300 mm தான். செகண்ட் ஆப்ஷன் வந்து 16 டைம்ஸ் த டைமீட்டர் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் லாஞ்சிடியூட்னல் பார். லாஞ்சிடியூட்னல் பாருடைய டைமீட்டர் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 டைம்ஸ் த டைமீட்டர் ஆஃப் லாஞ்சிடியூட்னல் பார் போடும்போது ஆன்சர் இஸ் 320 mm. தென் லாஸ்ட் ஆப்ஷன் 300 mm தான். இந்த 3 வேல்யூஸ்லையும் சூஸ் த லெஸ் வேல்யூ தான். ஸோ த ஆன்சர் இஸ் 300 mm. சூஸ் த ஆன்சர் B. இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட காலம் டிசைனுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் காலம் 14க்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.